கடத்திலே இருப்பான், கடத்திலே இருக்கிற நீரின் வடிவத்திலே இருப்பான் என்பதனை நாம் பார்க்கிறோம். இறைவனுக்கு உகந்தது எண்ணெயால் எரிக்க வைக்கப்படுகிற ஒளி என்ற காரணத்தினால்தான் துணி சொற்றி எண்ணெய் விட்டு ஏற்றக்கூடிய அந்த தீவிட்டி இப்பொழுது கோபுரத்திலே நாம் தரிசனம் செய்யக்கூடிய வகையிலே காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. குடை என்பது சிறப்பினை காட்டுவது. அந்த காலத்திலே அரசர்களுக்கு மேலே குடை இருக்கும். அதே போன்று அரசன் இறைவன் என்பதனால்தான் இறைவனுக்கு மேலே இருக்கின்ற அந்த கோபுரத்தின் உச்சியிலே குடை பிடிக்கப்படுகிறது. குடை நிழலிலே இறைவன் வாழ்கிறான். ஓம் ரீம் ஆதாரதயே நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் மாதுகரே நமஹ, ஓம் தட்சகாய நமஹ, ஓம் கார்கோடகாய நமஹ, ஓம் சங்கபாலாய நமஹ, குலிகாய நமஹ, பரம தர்மாஞான வைராக்ய ஈஸ்வராய நமஹ, ஓம் தர்மாய நமஹ, ஓம் அஞ்ஞானாய நமஹ, ஓம் அவைராக்யாய நமஹ, ஓம் ராஜசாய நமஹ, தாமதாய நமஹ, சாத்விகாய பத்மாசனாய நமஹ, ஓம் அன்பையும் பத்மாசனாய நமஹ, விமலாசனாய நமஹ, விமலாசனாய ஓம் ஆற்றல் பெற்றது. அங்கே இறைவனுக்கு அர்ச்சனை செய்து விக்கிரகம் வரக்கூடாது என்று கருதித்தான் ஒளிபரப்பாமல் அழகான ஒரு இயற்கை சூழலை இங்கே நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். மருத நிலம் என்று சொல்வோம். வயல்களும் வயல்களை சூழ்ந்த இடம். இந்த மருத நிலத்தினுடைய மகத்துவத்தை பெற்ற கோவில் திருமாலும் என்று அழைக்கக்கூடிய இந்த அருமையான ஊரிலே இங்கே வெளியூர் அன்பர்கள் நிறைய பேர் இங்கே நிரம்ப கூடியிருக்கின்றார்கள். என்ன பொருள் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவன் அருள் புரிய காத்து கொண்டிருக்கிறான் என்பது பெருமைக்குரியது. நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகள் பாடியதைப் போல தோடுடைய செவியனாக இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கின்றான். கருணை வடிவமான அம்பாளை இதயத்தின் இருப்பிடத்திலே வைத்து இறைவன் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறான். இந்த மாகாளநாத சுவாமிகளை வணங்கினால் நிறைம்ப ஆண்டுகள் இந்த உலகத்திலே நோயில்லாமல் வாழலாம். மகா காலநாத சுவாமிகளுடைய கும்பாபிஷேகத்தை பார்த்தால் நம்முடைய ஆயுள் நீட்டிக்கும். 9 வகையான பக்திகளிலே தலை சிறந்த முதல் பக்தி கும்பாபிஷேகத்தை காண்பதுதான். கும்பாபிஷேகத்தை கண்டுவிட்டாலே முக்தி பெற்றதாக ஞானசம்பந்தர் பாடியிருக்கின்றார். அப்படி ஞானத்தை பெற்ற அந்த குழந்தையை சுமந்து வந்த திருநாவுக்கரச பெருந்தகையும் இங்கே திருத்தலத்திற்கு வந்து பாடி இறைவனை போற்றியிருக்கின்றார். நாம் இங்கே வண்ணமிகு கோபுரங்களுடைய உச்சியிலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கும்பத்திற்கு சிவாச்சாரியார்கள் யாகசாலையிலே பூஜிக்க பெற்ற கொண்டு வந்த அந்த வண்ணமிகு மலர் மாலையை, வெள்ளை பூக்களால் கட்டப்பட்ட மாலையை ஒவ்வொரு கோபுரத்தில் இருக்கின்ற கும்பங்களுக்கும் அங்கே அழகாக அணிவித்திருக்கின்றார்கள். மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மந்திரங்களோடு வெண் சங்குகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. திருவாரூர் சிவனடியார் திருக்குற்றத்தார் ஜண்டை மேளம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிர்வேட்டுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. சகலவிதமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்ற பாராட்டிற்குரிய சைவ அன்பர்கள், வெளி மாவட்ட நன்கொடையாளர்கள், இந்த ஊர் இளைஞர்கள் மற்றும் பெரியோர்கள் என்று பலதரப்பட்டவருடைய கடுமையான உழைப்பும் ஒத்துழைப்பும் தான், ஒற்றுமையும் தான் இந்த மகா கும்பாபிஷேகம் இவ்வளவு அமைதியாக, அதே நேரத்தில் ஆன்மீக உணர்வோடு நிரம்ப பக்தர்களை கூடியிருக்கிறது. அதிக அளவிலே விளம்பரம் இல்லை என்றாலும் அதிகமான மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். சைக்கிளிலும் நடந்தும் காரிலும் பஸ்ஸிலும் என்று பலதரப்பட்ட மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். மிகுந்த சிரமத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் நாங்கள் அன்போடு வருக வருக என்று பாராட்டுகிறோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய் குலத்தோரே, ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது மிகப்பெரிய புண்ணியம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிற பாவங்கள் அத்துணையும் இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதனால் நீங்கும். நம்முடைய குடும்பத்திலே நாம் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். அதைவிட சிறப்பு, எங்கே கும்பாபிஷேகம் நடைபெறுகிறதோ அதை சுற்றி இருக்கின்ற 100 கிலோமீட்டர் சுற்றர் உள்ள வயல்கள் எல்லாம் நிரம்ப விளைச்சலை கொடுக்க என்பது காரணத்தினால்தான் இந்த சித்திரை மாசத்துல மகா கும்பாபிஷேகங்களை, கோயில் திருவிழாக்களை நம்முடைய தமிழ்நாட்டு பெருமக்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மகா கும்பாபிஷேகம் இங்கே நிகழ இருக்கின்றது. ஆங்காங்க இருக்கின்ற பெரியோர்கள் கும்பாபிஷேகத்தை காண வருமாறு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
ஓம் 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 என்று சொல்லக்கூடிய அந்த ஓங்கார மூர்த்தியாகிய இறைவனை இப்பொழுது சிவாச்சாரியர்கள் அனைவரும் தங்களுடைய திருக்கரங்களிலே தர்ப்பை புல் ஏந்தி 108 மகா மந்திரங்களை சொல்லி அந்த பயாசிம்பிகை திருக்கோவிலுடைய உச்சியில் இருக்கின்ற கோபுரங்களுக்கு கும்பங்களுக்கு இங்கே அர்ச்சனைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அர்ச்சனைகள் எல்லாம் பக்தர்களுடைய மொழிகளாகிய அன்பினால் சொல்லுவதாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்காகத்தான் நம்முடைய பிரதிநிதியாக இருந்து நம்மையும் இறைவனையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக திருத்தொண்டுகள் புரிகின்றவர்கள் சிவாச்சாரியார் பெருமக்கள். ஆகவேதான் அவர்கள் உடலிலே மேல்புறத்திலே சட்டை அணியாமல் திறந்த மனத்தோடு இறைவனுக்கு நெருங்கியவர்கள் என்பதை காட்டக்கூடிய வகையிலே தலையிலே தலைப்பாகை கட்டி கழுத்திலே இறைவனுடைய அருள் மாலையை சூட்டி அங்கே மகா மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் பல வகையான நலங்களை பெற வேண்டும். நலங்கள் என்று சொன்னால் அது 16 வகை, 16ம் வெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெரிய வாழ்வு நாம் வாழ்வதற்காகத்தான் இறைவனை வணங்குகிறோம். எல்லாரையும் வணங்குவதை விட எல்லாருக்கும் உயர்ந்தவனாகிய இறைவனை வணங்குதல் சிறப்பு என்ற காரணத்தினால்தான் நாம் இறைவனை வணங்குகிறோம். இப்பொழுது மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. சிவாச்சாரியார் ஆடை காட்டி இங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது. அன்பர்களே, நீங்கள் எல்லோரும் ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம. இப்பொழுது கும்பாபிஷேகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் தரிசனம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய கைகளை தலைக்கு மேலே கூப்பி எல்லாம் வல்ல மாகாளநாத சுவாமி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய கைகளை தலைக்கு மேலே கூப்பி எல்லாம் வல்ல மாகாளநாத சுவாமிகளே, பயாட்சி அம்பிகையே, பத்ரகாளி அம்மனே, நீ அருள் புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும். பயாட்சி அம்பிகையே, பத்ரகாளி அம்மனே, நீ அருள் புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும். நாங்களெல்லாம் நலமாக வாழ வேண்டும். அதிர்வேட்டுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சிவாச்சாரியார் 6 காலத்திலே பூஜிக்கப்பட்ட அந்த புனிதமான நீரை கும்பங்களிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஊற்றப்பட்ட நீரை தங்களுடைய சிரசுகளிலே பட வேண்டும் என்று பாராட்டிற்குரிய சைவ அன்பர்கள், தமிழ் பெரியோர்கள் அதனை நெருங்கி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நிகழ்ந்தது. ஆகா, என்ன ஒரு அற்புதமான காட்சி, பிரம்மாண்டமான ஏற்பாடு. எண்ணற்ற பெருமக்கள் கூடியிருக்கிறார்கள், நிரம்ப பேர் கூடியிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அன்பாக ஒற்றுமையாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஆர்வத்தோடு மகிழ்வாக கூடியிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த கோவில் திருமாலத்திலே இவ்வளவு கூட்டமா? நாம் மெய்ஞானத்தை மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நினைந்தேன் நினைந்தேன் நெஞ்சினால் நினைந்தேன், வஞ்சனை ஆறுகள் வற்றின என்று நாவுக்கரசர் பாடினாரே, அப்படி நெஞ்சாலை நினைத்து இந்த கும்பாபிஷேகத்தை நாம் கண்குளிர கண்டுவிட்டோம். இன்னும் சில நிமிடங்களிலே அங்கே பட்டாடை அணிவிக்கப்படுகிறது. இறைவனுக்கு அபிஷேகம் செய்து ஆடை சூட்டுவது மரபு. இப்ப மகா கும்பாபிஷேகம் நடத்த பெற்றது. அந்த யாகசாலையிலே கடங்களிலே அணிவிக்க பெற்ற பட்டாடை எடுத்து இப்பொழுது கும்பங்களுக்கு அணிவித்திருக்கிறார்கள். கும்பங்களிலிருந்து, அதாவது கடத்திலிருந்து கும்பத்திற்கு இறைவன் வந்திருக்கின்றான். இப்பொழுது இறைவன் கும்பத்திலிருந்து உள்ளே இருக்கிற பிம்பத்திற்கு மாறப்போகிறான். அதுதான் ஐதீகம். அங்கே வண்ணமிகு பட்டாடைகளை கும்பத்திற்கு சூட்டுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ராஜகோபுரத்திலே 9 கும்பங்கள் அமைந்திருக்கின்றன. 9 கும்பங்களுக்கும் பட்டாடைகளை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டுகிறார்கள். பெருமைக்குரியவன் இறைவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே கும்பங்களுக்கு பட்டாடைகளை சூட்டி மலர் மாலை சூட்டுகின்றார்கள். நாம் எந்த பக்கத்திலே திரும்பினாலும் அங்கே மகா அபிஷேகம், கும்பாபிஷேகத்தை காண முடிகிறது. இன்றைக்கு நாம் 9 ராஜகோபுரங்களுடைய 9 மற்ற தெய்வீக கோபுரங்களுடைய கும்பாபிஷேகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்ததாகும். நமக்கு தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. ஆயுள் விருத்தியை நாம் அடைந்திருக்கிறோம். நல்ல குழந்தை பேரு புதுமண தம்பதிகளுக்கு உருவாகும். பெற்றிருக்கிற குழந்தைகள் நன்றாக படிக்கும். அரசியலில் ஈடுபட்டோர் பல்வேறு வெற்றிகளை நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டோர் லாபத்தை காண்பார்கள். அங்கே கற்பூர தீப ஆராதனை நடைபெறுகிறது. தரிசனம் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கற்பூர தீபாராதனை சிவாச்சாரியார் காட்டிக் கொண்டிருக்கின்றார். இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அங்கே ராஜகோபுரத்திலே பயாட்சி அம்பிகை கோபுரத்தின் உச்சியிலே அதை பாருங்க, சிவாச்சாரியார் தன்னுடைய திருக்கரத்தில் உச்சியிலே ஏந்தி அந்த கற்பூர தீபாராதனையை காட்டிக் கொண்டிருக்கிறார். இறைவன் நெருப்பின் அம்சமாக திகழக்கூடியவன் என்பதற்காகத்தான் கற்பூரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மனது அப்படியே உருகி நெருப்பு போல ஜொலிக்கிறது. இறைவனே, என்னுடைய தவறை நீ நீக்கிவிட்டாய். ஆகவே நான் இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கின்றேன், அழகு பெற்றிருக்கிறேன், ஆன்மீகத்திலே நான் பெருமை பெற்றிருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் கற்பூர தீபாராதனை நடக்கின்றது.
இங்கே அன்பருக்குரிய பெருமக்கள் எல்லாம் நிரம்ப வந்திருக்கிறார்கள். நம்முடைய நன்னிலம் பெருமைக்குரிய அரசியல் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சார்ந்த பெருமக்கள்,